அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற 11/5/2026 அன்று திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் பகல் 12:38 அளவில் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கடந்த 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அவருடைய காரகத்துவங்களை பற்றி காணலாம். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதில் பிரச்சனை இருக்காது. உடலில் இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நிலமகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். மேச செவ்வாய் அரசு டிபார்ட்மெண்ட்டு, நிற்காமல் இயங்கக்கூடிய வேலை, போக்குவரத்து, காவல், மருத்துவம், இராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு, கொம்புள்ள மிருகங்கள். செவ்வாய் இயற்கையாளன். செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலில் தைரியத்தை எதுக்கு கொடுக்கிறார் என்றால், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்றால், அதாவது முழுமையான தைரியம் வீரம் எந்த தொழிலுக்கு இருக்கிறது என்றால், போக்குவரத்து, லாரி, பஸ்ஸு, கார், இந்த மாதிரி டிரைவிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் செவ்வாயினுடைய முழுமையான தைரியம் வீரம் இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீர் ராசியில் இருக்கக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடாது. செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு முன்பாதமோ முன் ராசியிலையோ சந்திரன், சனி, ராகு, கேது இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை கடுமையான போராட்ட காலமாகவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். நிலம், சொத்து, இருப்பிடத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணும். அதே மாதிரி மன தைரியத்திலையும் பிரச்சனையே உண்டு பண்ணும். செவ்வாய் கெட்டுப்போனால் ஜாதகன் பயந்த சுபாவம், எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க முடியாது. செவ்வாய் சுய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன் வீட்டிலோ செவ்வாயோடையோ ராகு கேது சேர்ந்துருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான தோஷம். பெண்களுக்கு செவ்வாய் முழுமையான வீரத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். மேசம், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியும், கடகராசியில் நேசமும், மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். சித்திரை மாதம் 28ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். மீனராசியில் சனி, கும்பராசியில் ராகு, மிதுன ராசியில் வைகாசி மாதம் 18 வரை குரு, சிம்மராசியில் கேது. மேச ராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 மாதம் பார்த்திங்கன்னா 12வது வீட்டிலே ராசிக்கு 6ஆம் அதிபதி நேசம் பெறக்கூடிய வீட்டில் செவ்வாய் சனியோடு இணைந்து சஞ்சாரம் செய்தார். இப்போ கடந்த 1.5 மாதமும் சரி,
அடுத்த 1.5 மாதம் இப்போ வந்து ஜென்மராசியில் செவ்வாய் வருவது பாதகாதிபதி நேசம் வரக்கூடிய வீட்டில் ராசி அதிபதி செல்கிறார். மேச ராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 மாதமும் சரி, எதிர்வரக்கூடிய 1.5 மாதமும் சரி, உங்களுக்கு நேரம் சரியில்லை. 8ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உயிர் பயத்தையும் ஏற்படுத்துவார். அதாவது நீங்கள் எத்தனை டிகிரி படித்து என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் அறிவாளியாக செயல்பட விடமாட்டார். புத்தி குறைவை ஏற்படுத்துவார். என்னதான் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு வந்து பொறுப்பானவராக இருந்தாலும் சரி, சொந்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் வந்து முன் உதாரணமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமையை சோதிக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது அதிக கோபம் வரும். சுற்றி இருப்பவர்களிடம், பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும். மேச ராசி பார்த்திங்கன்னா 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ தான் வந்து உங்களுக்காக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். வண்டி வாகன போக்குவரத்தில் விபத்துகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் கூடுதலாக வரும். மேச ராசிக்கு ஜென்மத்திலே செவ்வாய் செல்லும்போது எல்லா வழியிலும் ஒரு தொல்லை தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். மேசத்தில் செவ்வாய் வரும்போது விவசாயிகளுக்கு சிறப்பு. இடி மின்னலுடன் அத்திக்கட்டி ஆலங்கட்டியுடன் கனமழை பொழியும். விவசாயிகள் நல்ல வெள்ளாமை பண்ணி நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ் தொழில் வேலையில் இருப்பவர்கள், காவல், இராணுவம், மின்சாரம், மருத்துவம் நிற்காமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றம் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவுவாங்க. ஜென்ம ராசி அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகாரம் உண்டு. உங்களுடைய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உயரும். தலை பாரம் ஏற்படும். இரவில் படுத்தா நல்லா தூக்கம் வராது. மேசராசி என்பர்கள் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை இந்த காலகட்டத்தில் உணர்வீர்கள். மேசராசியில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வாரி செய்கிறார். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. ஆடு, மாடு, கால்நடை, வளர்ப்பு பிராணிகள், பால் மகசூல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வரும். 4ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்கள் இருப்பிடத்தை சுற்றி இருப்பவர்களிடம் கொஞ்சம் தன்மையாக பேசுங்க. சண்டை சச்சரவுலாம் பார்த்துங்க. வெட்டுக்குன்னு நெருப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி பேசுனீங்கன்னா பொறும்பொறுன்னு பிரச்சனை வந்துடும். மேசராசிக்கு 4ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்கள் தாயாருடைய ஆலோசனை கேட்டு மேசராசி என்பர்கள் இந்த 40 நாட்கள் செயல்படுங்க. மேசராசிக்கு 7ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்கிறார். கலத்திரஸ்தானத்தை செவ்வாய் வந்து பார்வை செய்கிறார். இப்போ நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் இது பணங்காசு கைமாத்தாவோ கடனாவோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திரும்ப வாங்க முடியாது. கோர்ட்டு கேஸு, காவல் நிலையம் இப்படி வந்து போய் சண்டை கட்டி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வந்து நண்பர்கள், உறவினர்கள் வழியில் மேசராசி என்பதற்கு பயனில்லை. 7ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். எதிர்பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக பார்க்குறேன், வயது குறைவாக பார்க்குறேன், நல்லா வசதியாக பார்க்குறேன் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா திருமணம் தாமதப்படும். மேசராசிக்கு 8ஆவது வீட்டை ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்து பார்வை செய்கிறார்.
குறிப்பாக வந்து வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாவாங்க. 8வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலர் வந்து தேவையில்லாத விவகாரங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் மற்றவர்களிடம் அசிங்க அவமானப்படுறது, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும். நரம்பு, கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள், உடம்பு வந்து எந்த பக்கம் வலிக்குதுன்னே தெரியாது. இந்த வலி வேதனைலாம் கூடுதலாக வந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக மேசராசி என்பர்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் வேதனையை உண்டாக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். ஜென்ம செவ்வாயும் சரி, விரய சனியும் சரி, மேசராசிக்கு எதிர்வரக்கூடிய 1.5 மாத காலம் சாதகமில்லாத சூழ்நிலையை காட்டுகிறது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.